அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 10th ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் -5 to 9 இஸ் டிஃபைன்ட் as follows அப்படின்னு கொடுத்துட்டு வர கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு 2 × f of -2 - f of 6 by f of 4 + f of -2 இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இந்த சம்மில் -5லேருந்து 9 வரைக்கும் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம -5லேருந்து எழுதிக்கணும். நம்ம சௌரியத்துக்கு இதில் கோடு போட்டுக்கலாம். ஒன்றும் அளவெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சௌரியத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா 0 -1 -2 -3 -4 -5 இதுக்கு மேலே தேவைனாலும் கோடு கையில் போட்டு எழுதிக்கங்க. ரைட் சைடில் போனால் 1 2 3 4 5 6 7 8 9 அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், விட்ருங்க அப்படி. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -5லேருந்து <2 வரைக்கும் எழுதணும். இப்போ -5 அதுக்கப்புறம் இருக்குது -4 -3 -2 -1 0 1 இது வரைக்கும் எழுதணும். அடுத்தது 2லேருந்து <6 வரைக்கும் எழுதணும். நான் கீழே கோடு இருக்கிறோம், அந்த 2 எடுத்துக்கிறோம். 2 3 4 5 கீழே கோடு இல்லாதனால அந்த 6 எடுக்கல. இங்கே கீழே கோடு இருக்குது, 6 எடுத்துக்கணும், 9 எடுத்துக்கணும். 6 7 8 9 இது மாதிரி எழுதிடுறோம். இப்போது நாம் இதில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 2 × f of -2 - f of 6 இதனுடைய வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த f of -2ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். f of -2 போட்டு அன்லைன் பண்ணிவிட்டு இதில் -2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ அதுக்கான f of x 6x + 1 f of x = 6x + 1 f of -2 = 6. இந்த எக்ஸுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் +1. இந்த ப்ராக்கெட்டில் இந்த -2 எடுத்து போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12 +1. இங்கே கடன் 12 ரூபாயும் பணம் 1 ரூபாயும் தான் இருக்குது. கடன் அதிகமாக இருக்கிறனால -12 ரூபாயில் 1 ரூபாய் கொடுத்துட்டா 11 ரூபா. அடுத்தது ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்கணும் f of 6 அப்படிங்கிறது. அதுக்கான f of x என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 6 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ அதுக்கான f of x 3x - 4. இப்போது f of 6 = 3 × x bracket -4. இந்த ப்ராக்கெட்டில் போட வேண்டியது 6. 3 6 are 18 - 4. 18ல் 4 போச்சுன்னா 14. அடுத்து ஃபுல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2 × f of -2 - f of 6 = 2 × f of -2 ஓட வேல்யூ -11 - f of 6 ஓட வேல்யூ 14 இங்கே இருக்குது. ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 11s are 22 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 14 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கடனாக இருக்குது, ஆட் பண்ணிக்க வேண்டியது. மைனஸ் போட்டுட்டு 36 ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அப்படியே நீங்கள் கீழே தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால சைடில் கண்டுபிடிக்கிறேன். ரைட். f of 4 ப்ளஸ் f of -2 அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு f of 4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கான f of x 5x² - 1. அப்போது f of x எழுதுகிறோம். f of x = 5x² - 1. இப்போ f of 4 = 5 × x ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் ஸ்கொயர் -1. இங்கே போட வேண்டியது இந்த ப்ராக்கெட்டில் கூடி 4. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 - 1. 5 16s are 80 - 1. அப்போ 80 1 போச்சுன்னா 79. இப்போ f of -2 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சிம்பிளி இங்கே நம்ம f of -2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போது ஃபுல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். f of 4 ப்ளஸ் f of -2 = f of 4ஓட வேல்யூ 79 ப்ளஸ் f of -2ஓட வேல்யூ -11 = 79 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 இதில் பணம் தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் தான் வரப்போகுது. 79ல் 11 போச்சு அப்படின்னா 68. இப்போ டினாமினேட்டரோட ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம டோட்டலாக சம்மோட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2 × f of -2 - f of
6 divided by f of 4 plus f of minus 2. நியூமரேட்டரோட வேல்யூ இங்கே இருக்குது -36 அப்படின்னு, டினாமினேட்டரோட வேல்யூ இங்கே இருக்குது 68 அப்படின்னு எடுத்து போட்டுக்கிறோம். இதை அப்படியே விட்டலாம், இல்லை டிவைட் பண்ணி போடலாம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கேன். இதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா 36 12 டிவைட் பண்ணால் 18, 68 12 டிவைட் பண்ணால் 34. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை 12 டிவைட் பண்ணலாம், -18 12 டிவைட் பண்ணால் 9, 34 12 டிவைட் பண்ணால் 17. அவ்வளோதான். தேங்க்யூ.